ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு 369 டேரோ இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பிரிட் மெசேஜஸ் பார்க்க போகிறோம். கூடவே ஆஞ்சநேயர் மெசேஜ், முருகர் மெசேஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் எனர்ஜி பார்க்கலாம். கூடவே டேரோ கார்ட்ஸும் ஒரு 3 கார்ட்ஸ் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ முருகர் ஆரக்கிள் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட நீங்கள் ஆர்டர் போட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் see. ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் அபவுட் மை கலெக்டிவ் எனர்ஜி? ஸோ டேரோ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். கிளாஸு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டேரோ கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது, நிறைய விதத்தில் உங்களுக்கு பயன்படும். ஸோ லெட்ஸ் see. ப்ளீஸ் பேஷன்ஸ், ரொம்பவே பொறுமையாக இருக்கீங்க. சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி கனெக்டடாகவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. இல்லைன்னா அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இது வரைக்கும் கொஞ்ச காலம் முன்னால் வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தானே நடந்திருக்கலாம். பட் இப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காமல் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பொறுமை வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு பிளான் ஸ்பிரிட் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரைட்? வாக்கிங் அவே, சில விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜியை நம்ம பார்க்குறோம். விக்ட்ரி, வா. நீங்க இப்போ விலகி இருக்கிறது எதற்காக அப்படின்னா சக்சஸை நோக்கி போறதுக்கு தான். இப்போ உங்க எனர்ஜில வந்து ஒரு சக்சஸ் தெரியுது. இல்லை நான் சக்சஸ்லாம் இல்லை அப்படின்னா, பட் திஸ் இஸ் இப்போ நீங்க இருக்கிற கண்டிஷனே வந்து உங்களுக்கான ஒரு சக்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரெஸ்ட் அண்ட் ரெஜுனேஷன், வாக்கிங் அவேக்கு நான் கேட்ட கார்டு. ஓகே, ஸோ உங்களை கொஞ்சம் இப்போ உங்களுக்கு தேவை கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலி சரி, ரெஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸை நோக்கி போக போகிறீங்க. ஓகேவா? அந்த ஒரு எனர்ஜி அழகாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட், மெசேஜஸ் ஃபார் மை கலெக்டிவ். Queen of Swords, 6 of Pentacles, 5 of Pentacles, 7 of Wands. இங்கே அகெயின் நம்ம விக்ட்ரி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் வந்துட்டு யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். ஓகே, நீங்கள் உங்களுக்கான ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். சில விஷயங்கள் நீங்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க முடியுது. ஓகே, சம்வாட் நீங்கள் பிளாக்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. உங்கள் எனர்ஜி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ், இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் எனக்கு தேவை. எது உங்களுக்கு தேவை அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு இமோஷ்னல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், சில மணி லாஸ் கூட ஏற்பட்டிருக்கலாம். பட் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அதுதான் இங்கே கீ இருக்குது. கண்டிப்பாக காட்டிட்டாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டாம். உங்களுக்கான நம்பிக்கை நீங்கள் வளர்த்துக்கோங்க. தெர் இஸ் அ வே டு ஓப்பன் திஸ் டோர். ஓகேவா? இந்த கதவை திறக்கக்கூடிய இந்த சாவியும் இருக்குது. இந்த கவலையிலேருந்து மீண்டு வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு இது தோணும். ஸோ தட் உங்களுக்கான ஒரு பாதை தெரியும். எஸ், more card. Queen of Wands. ஸோ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும், செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அதுதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜியும் நான் இங்கே பார்க்குறேன். சில பேர் வந்து இப்போதைக்கு எமோஷ்னலுக்கெலாம் இடம் இல்லை அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கிறீங்க. ஓகே, எம்ப்ரஸ்.
உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய ஹெல்த் கேரு, வாட் எவர் மேபி, அதுல நீங்க ரொம்பவே கவனம் செலுத்துறீங்க அப்படின்றத நான் இங்க பாக்குறேன். ஓகே, 2 ஆஃப் கப்ஸ் வந்து 7 ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சிலருக்கு பொருந்தலாம். நீங்க இப்போதைக்கு பிளாக்டா இருக்கீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி நான் பாக்குறேன். அது ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பா பார்க்கும்போது ஒரு மதர் எனர்ஜி, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் குறுக்கீடு இருக்க வாய்ப்பு இருக்கு நிறையவே. அவங்களால நிறைய இமோஷனல் லாஸோ ஒரு மணி லாஸோ ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது யாராலும் கூட தெரியாம கூட நீங்க இருக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ யார் வந்து உங்ககிட்ட உங்க நல்லதுக்காக பேசுறேன்னு பேசுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க கவனமா இருங்க. ஓகே, ரைட். ஒரு சிலர் உங்க அம்மா பேச்சு நீங்க கேட்காம இருக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த மாதிரி எனர்ஜில பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஸ்பிரிட் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன? இதுல ஒரு கார்ட்ஸ் பார்த்தோம். சைக்கிக் டாரோ. டெஸ்டினி. எஸ், உங்களுடைய டெஸ்டினி என்ன, அதை நோக்கி நீங்க போக போறீங்க. ஓகேவா? இதுதான் நான் செய்ய வேண்டிய விஷயம், என்னுடைய இலக்கு இதுதான். ஃபர்டிலிட்டி. இங்க ஒரு சிலருக்கு மதர் எனர்ஜி பாக்குறேன். ஒரு பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுக்காக ஒரு ஒரு போராட்டம் இருக்கலாம். அப்படின்றதையும் பார்க்க முடியுது. மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ உங்களுடைய டெஸ்டினி என்ன அப்படின்றதையும் நீங்க டிசைட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் லைஃப், குயின் ஆஃப் வாண்ட்ஸ்க்கு இது வருது, இதுக்கு நேரம் இது எவ்வளோ ஒரு பொருத்தமா வருது பாருங்க. ஸோ மெட்டீரியல் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி ரெண்டையுமே நீங்களே வந்து உருவாக்கிக்க முயற்சி பண்றீங்க அப்படின்றது நான் இங்க பாக்குறேன். ஸோ நெக்ஸ்ட், fulfillment of wishes, 2 of cups. எஸ், உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படின்றதுல நீங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதை வந்து நீங்க விட்டு கொடுக்க தயாரா இல்லை அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சம்டைம்ஸ் உங்களுக்கான ஒரு ஒரு போரிங்கா நீங்க ஃபீல் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்டு, மென்டல் கான்ஃபிளிக்டும் இருக்குது. ஓகே, ரீஜாய்ஸ் இன் செலிப்ரேஷன். அதாவது நீங்க கஷ்டப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கான பலன் இல்லாம இருந்துட்டு இருக்கலாம். பட் இங்க கூடிய சீக்கிரம் அது உங்களுக்காக வரும். ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்டு, உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஓகே, மென்டல் கான்ஃபிளிக்ட் இருக்குது. இஃப் யூ அது வந்து நீங்க ஒண்ணு பக்தி மூலமா அதை சரி பண்ணிக்கலாம், இல்ல தியானம் பண்ணுங்க. ஸோ தட் ஒரு இந்த மென்டல் கான்ஃபிளிக்ட்ல இருந்து விடுபட முடியும். சரியா? நீங்க யார்கிட்டயும் ஹீலிங் கேட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஹீலிங் கொடுங்க, ஹீலிங் கொடுங்கன்னு கேட்டுட்டு போறீங்க. எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லையா? எல்லாருக்குமே ஹீலிங் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்பொழுது எல்லாருமே எனக்கு நீங்க ஹீலிங்னு போறது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு நீங்க வந்துட்டு கோயிலுக்கு போறதோ சர்ச்சுக்கு போறதோ உங்களுடைய அந்த ஒரு பக்தி வழிபாடுல உட்கார்ந்தாலே உங்களுக்கு ஹீலிங் நடக்கும். சரிங்களா? ஸோ இட்ஸ் ரியல். அது வந்து கொஞ்சம் நீங்க கண்ணை திறந்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். அண்ட் மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம் பண்றதுக்கு தயாரா இருங்க. ஃப்ரீயாவே வந்து தியானம் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ்ல வந்து சொல்லி கொடுக்குறோம். நீங்க மணி கொடுத்து லைக் ஹீலிங்க்கு வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மெடிடேஷன்ல உங்களுக்கு ஹீலிங் வந்துடும். ஸோ டெய்லி வந்து ஹீலிங் பண்ணும்போது கிளீனிங் நீங்களே பண்ணிப்பீங்க. இந்த ப்ரொசீஜர் நாங்கள் சொல்லி தந்துடுவோம். ஸோ அது மூலமா உங்களுக்கு டெய்லி ஹீலிங் நடக்கும். ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும். நீங்க போய் எடுத்துக்கிற ஹீலிங் வந்து ஓகே, உங்களுக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேசிஸ்ல தான் போகுது. ஸோ ஒரு விஷயம் நடக்கல, ஹீலிங் எடுத்துக்கிறீங்க, அந்த விஷயம் நடந்துடுது. அடுத்து ஒரு விஷயம் நடக்கல, ஹீலிங் எடுக்கிறீங்க, நடக்குது. இந்த மாதிரி நீங்க போயிட்டு இருக்கீங்களா அப்படின்றத உங்களுக்குள்ள கேட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியாது, நான் யார்கிட்டயும் ஹீலிங் கேட்டு இதுவரையும் போனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஹீலிங்கை வந்து நானே தான் பார்த்துக்கிறேன். ரைட். அண்ட் ஸோ நீங்க தியானம் செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க, அத்தை நான் சொல்லுவேன்.
அது மூலமா தியானம் செய்யறதன் மூலமா வந்து உங்களை இப்ப நீங்களே அமைச்சுக்க முடியும் டெஸ்டினி. ஓகேவா? எல்லா விதமான கிளீனிங்கையும் நீங்க பண்ணிக்க முடியும், ரைட்? இந்த தியானத்தின் மூலமா இந்த ஜென்மத்துல சேர்த்துக்கிட்ட பாவத்தை குறைக்க முடியும். இதுக்கு முன்னால பல ஜென்மங்களா சேர்த்துக்கிட்ட பாவங்களையும் குறைக்க முடியும். அந்த பாவங்களை குறைக்கும் பொழுது தலையெழுத்து மாறும். புரியுதுங்களா? பல ஜென்மங்களா நம்ம செஞ்சிருந்த ஏதோ ஒரு பாவத்தின் விளைவாதான் நம்ம இந்த ஜென்மத்துல சில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அப்ப அந்த பல ஜென்மங்களா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற அந்த பாவத்தின் விளைவை சரி பண்றதுக்கு ஒரு குரு நமக்கு வேணும். ஸோ அது வந்து தியானத்தின் மூலமா, அந்த குருவின் மூலமா நமக்கு அந்த விஷயங்கள் சரி செய்யப்படும். ஓகேவா? ஸோ நம்ம உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும், முயற்சி பண்ணணும். நீங்க வந்து அட்லீஸ்ட் கோயிலுக்கு போறீங்க, பக்தி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கோயிலுக்கு போறீங்களா? அங்க தனி ஒரு அமைதியா ஒரு 20 மினிட்ஸ் கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி உட்கார்ந்து இதயத்துல ஒரு தெய்வீக ஒளி இருக்கு, நான் அதுல தியானம் பண்றேன், உட்கார்ந்து பாருங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நீங்க பண்ற பூஜையோ இல்லை சாமி கும்பிடுறீங்க விளக்கேத்தி 15 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான், ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சோம்பேறித்தனப்படாதீங்க. நீங்க செய்யணும்னு நினைங்க. ஓகே, மணியை கொடுத்துட்டா யாரோ நமக்கு பண்ணுவாங்க, நடக்கும் நடக்கும்னு நீங்க நம்புறதுனால நடக்குது, நான் இல்லைன்னே சொல்ல வரல. ஓகேவா? பட் அது வந்து தற்காலிகமானது, ரைட்டா? ஸோ ஆனா உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய தலையெழுத்தே மாறணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சி கண்டிப்பா தேவை. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் சோம்பேறித்தனமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். ஓகேவா? வாத்தியாருங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லா டெடிக்கேட்டடா பசங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு சோம்பேறித்தனம். இப்படி நிறைய இடத்துல நம்ம சோம்பேறித்தனத்தை பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ஃபுல் இன்வால்மெண்ட் எதுவாக இருந்தாலும், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கும்போது எல்லாரும் நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எஸ், உங்களுக்கான ஸ்பிரிட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மென்டல் கான்ஃப்ளிக்டை பார்த்து பயப்பட தேவையில்ல. எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகே, அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு பொறுமையா இருக்க நம்ம பழகலாம். ஸோ உங்களுக்கு நான் சொன்னதுல ஏதாவது தவறா பட்டுது அப்படின்னா அதை விட்டுருங்க. ஓகேவா? அது நான் வந்து எனக்கு சொல்ல தோணுதை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் பிரீத், உங்களுக்கு என்ன சொல்றாங்க ஸ்பிரிட் அப்படின்னா, அதாவது இந்த பாடிக்கும் அந்த சோலுக்கும் நடுவில் இந்த பிரீத் அப்படின்றது ஒரு பாலம் மாதிரி வேலை செய்யுது. ஓகே, எஸ். அண்ட் இதுதான் உங்களை அந்த டிவைன் சோர்ஸோடையும் கனெக்ட் பண்ணுது, ரைட்? இதுல இது என்ன பாருங்க, ரொம்ப அருமையான விஷயம். இந்த பிராணனை சரி பண்ற மூலமா, ஓ மை காட், இந்த நல்ல ஒரு விஷயம். இந்த பிராணனை சரி பண்ற மூலமா நிறைய விஷயம் சரியாகும். ஓகேவா? எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரீத்திங்கை சரி பண்ற மூலமா பிசிக்கலாகவும் சரியாகும், அது மாதிரி டிவைனோடையும் கனெக்ட் ஆக முடியும், ஸ்பிரிச்சுவலாகவும் கனெக்ஷன் வந்து ஏற்படும். ஸோ இஃப் பாசிபிள் நீங்கள் டெய்லி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது மூலமா ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ சரியாக ஆரம்பிக்கும், ஹார்மோன்ஸ் சரியாகும். ஓகேவா? சில ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலமா ஹேர்லாம் நல்லா வளரும் அடர்த்தியா. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியா அது இருக்கும். லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லாத்துக்குமே நம்ம சோம்பேறித்தனத்தை விட்டோம்னாலே வாழ்க்கை ரொம்பவே சரியா அமைச்சுக்க முடியும் நம்மளால. ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க, ரைட்? இன்ஸ்பயர் பேஷன், உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயமோ அதை நோக்கி நீங்க உங்களுடைய செயல்களையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். போராடிட்டு இருக்க தேவையில்லை. டேக் அ மோமெண்ட், ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம்
எந்த ஒரு விஷயத்தை இப்ப ரஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எடுத்தோடனே நமக்கு பேஷன்ஸ் வந்தது. அதேதான் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ பொறுமையா இருங்க. அதது நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஸோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னால யார்கிட்டயாவது கைடன்ஸ் கேளுங்க. உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட. ஓகே, ஒரு நிமிஷம் அமைதியா பொறுமையா யோசிச்சுட்டு ஒரு விஷயம் டெசிஷன் எடுக்கிறீங்க, டக்குன்னு எடுக்கிறீங்க. அடுத்த செகண்ட் கொஞ்சம் பாஸ் கொடுங்க. அதை நிறுத்தி நிதானமா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமும் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதை பண்ணலாம். எ சைல்ட்ஸ் லவ். ஸோ ஒரு சப்போஸ் நீங்க பேரண்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க சைல்டுக்கும் நடுவுல உள்ள லவ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைய கவனிக்காம இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு கவனிங்க. ஓகே, அவங்களுக்குள்ள உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது. அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதையும் நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ ஒரு சிலருக்கு இது குழந்தை இருக்கிறவங்க, மேரேஜ் ஆனவங்க, குழந்தை இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். அன்மேரிடா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை பொருந்தும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சைல்டு இருக்கு இல்லையா, இன்னர் சைல்டு, அதோட நீங்க கனெக்ட் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். உங்களுக்காக நீங்க நில்லுங்க, உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான். உங்களை கவனிங்க. உங்களை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதற்கான ஆக்ஷனை தயவு செஞ்சு எடுங்க. ஸோ ஹனுமானுடைய ஸ்ரீ ஹனுமான் அவருடைய மெசேஜ் செல்ஃப் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பா வேணும். எல்லா விதத்துலயும் டிசிப்ளினை வளர்த்துக்கணும். ஓகே, அதாவது லேட்டா தூங்கி லேட்டா எந்திக்கிறது கூட மாத்திக்கணும். அதான் ஒரு எக்ஸாம்பிள். ரைட், 3 வேளையும் கரெக்டா சாப்பிடணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது, நைட் டின்னர் ஸ்கிப் பண்றது, சம்வாட் அதெல்லாம் இல்லாம எல்லாமே டிசிப்ளின்ல வரும். இது செல்ஃப் டிசிப்ளினா இதை தாண்டி கரெக்டா இருக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா விதத்துலயுமே வரும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் யுவர் சென்சஸ் ஆஸ் ஐ மாஸ்டர்ட் மைண்ட் ஃபார் இன்னர் பீஸ். உங்களுடைய உள்ள அமைதி, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சென்சஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ மனசு ஒன்று ஆசைப்படுதுன்னா அதுதான் சென்ஸ் நம்ம சொல்றோம். அது பின்னாலே போகக்கூடாது. ஓகே, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. ஒரு புரிதலோட, ஓகே, ஒரு மெச்சூரிட்டியோட இருக்கும்போது அவர் எப்படி ஹனுமான் இருந்தாரோ அந்த மாதிரி சொல்றாரு. practice self-discipline and moderation to achieve tranquility. ரெமெடி ஆஃபர் a ரெட் ஃப்ளவர் டு லார்ட் ஹனுமான். ஸோ ஒரு ரெமெடியா என்ன சொல்றாருன்னா, ரெட் கலர், சிகப்பு கலர் பூக்கள் வந்து நீங்க ஹனுமானுக்கு சாத்தி வழிபடுங்க. அது ஒரு ரெமெடியா அமையும். எது சரியோ அதுக்காக நீங்க தைரியமா நில்லுங்கன்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ மெடிடேட்டிங் ஆன் இமேஜ் ஆஃப் ஹனுமான். ஹனுமான் கோயில்ல அநேகமா மெடிடேஷனுக்கான ஒரு பிளேஸ் கூட உண்டு. பிகாஸ் அவரு தியானம் பண்றாரு இல்லையா? அதனால நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். அவருடைய படத்தை வச்சு கூட நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. அதுவும் ஒரு ரெமடியா இருக்கும். ஸோ அது வந்து இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு அவருடைய எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவருடைய படத்தை வச்சு, திருவுருவ படத்தை வச்சு நீங்க தியானம் பண்ணும்போது அவருடைய எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும் இந்த மெடிடேஷன் அப்படின்றதான் இங்க பாக்குறோம். ஸோ எது சரியோ அதுக்கு நில்லுங்க, எது தப்போ அதை அப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஓகேவா? தவறானதுக்கு நீங்க துணை போக வேண்டாம். ரைட், ஆக்சுவலி வேற ஏதோ நான் பேச வந்தேன், அது கொஞ்சம் பெருசா பெரிய ஒரு விஷயம். ஒரு செகண்ட்ல எனக்கு அது போயிடுச்சு மைண்ட் அவுட். அது என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ எது சரியோ அதுக்கு நில்லுங்க. எது இன்ஜஸ்டிஸ், எது சரியில்லையோ அதுக்கு துணை போகாதீங்க. அதை அப்போஸ் பண்றதுக்கு தைரியமா இருங்க, ஹனுமான் மாதிரி. ஓகே, முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
கடைக்கண் பார்வை கிட்டும். முருகருடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம், கரையாத பாவமும் கரையும். சரியா? குடும்பம் இன்புறும். ஸோ நீங்க நினைக்கலாம், நீ என்ன கண்ணை திறந்து பாக்குறியா இல்லையா? உன்கிட்ட நான் எவ்வளோ முறையிடுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ சரண்டர் பண்ணிட்டேன், ஆனா நீ கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டேன்னு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல, அவருடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. சத்ரு பயம் போகும், அன்பு நிலைக்கும். மங்களம். குடும்பத்திற்காக பாடுபடாமல், அதுக்காக மட்டும் பாடுபடாமல் சமுதாய நலனுக்காகவும் பாடுபடுங்கன்னு சொல்றாரு. ஸோ நீங்க முருகருடைய கோயில் ஏதாவது போகணும்னு நினைச்சா தாராளமா போயிட்டு வாங்க. போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, போக முடியாம இருக்குன்னா போகக்கூடிய வாய்ப்பும் அமையும். எல்லா விதமான பயத்தையும் அவர் போக்கி உங்களுக்கான அன்பை கொண்டு வந்து தருவார் அப்படின்னும் பார்க்க முடியுது. கூடிய சீக்கிரம் நீங்க படுற மாதிரி ஒரு மங்களகரமான விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதற்கான அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? So have a good day. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.